Hi friends. So in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2019 SQL server எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட கம்ப்யூட்டரில், அதே மாதிரி SQL server இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்துக்கிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாகவே நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமென்னு பார்த்தீங்களா இருந்தால், உங்களோட SQL சர்வரை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விண்டோஸ் அத்தன்டிகேஷன்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கோடிங்ஸ் அதாவது இந்த குவாரி எழுதுறதுக்குரிய இந்த ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கணுமா இருந்தால் நியூ குவாரி என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்களா இருந்தால் இதில் நீங்கள் அந்த குவாரி எழுதுறதுக்குரிய ஏரியாஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் எப்படி ஒரு டேட்டாபேஸ் மேனுவலாக க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி கோடிங் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு டேட்டாபேஸை SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் எப்படி நாம் க்ரியேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அந்த டேட்டாவை எப்படி நம்ம அழிக்கிறது, அதே மாதிரி ஒரு பேக்கப் நமக்கு தேவையாக இருந்தால் அந்த பேக்கப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதலாவது நாம் கோடிங் மூலமாக எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை ட்ராப் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரியேட்ங்கிற கீவேர்டை டைப் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முதல் நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும் இது மாஸ்டருங்கிற டேட்டாபேஸில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது மாஸ்டருங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸ் நம்மளோட மெயின் டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே வரும். ஸோ க்ரியேட்னு சொல்லி கொடுத்துட்டு டேட்டாபேஸ் என்று சொல்லி டைப் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு SQLல வந்துட்டு நீங்கள் கேபிட்டலில் தான் டைப் பண்ணியிருக்கணும். ஸ்மாலில் டைப் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகும், பட் அது சரியான கோடிங் ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ கீவேர்ட்ஸை நீங்கள் கேபிட்டலில் டைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு சரியான ஒரு முறையாக இருக்கும். ஸோ நான் இங்கே என் டேட்டாபேஸுக்கு நேம் கொடுக்குன்னு பாருங்கள், மை டேட்டாபேஸ். சரிங்களா? மை டேட்டாபேஸ் என்று நேம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், மை ஸ்பேஸ் டேட்டாபேஸ் என்று நீங்கள் கொடுக்கவே இல்லாது. ஸோ அப்படி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ மை டேட்டாபேஸுங்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் செகண்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க. அல்லது நீங்கள் எல்லாமே ஸ்மாலில் டைப் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன செய்யலாம், நேம் கொடுத்துக்க இயலும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எந்த டேட்டாபேஸ் இங்கே க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதா இருந்தால், டேட்டாபேஸ் ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்குள்ளே மை டேட்டாபேஸ்ன்னு சொல்லி எதையுமே எனக்கு காண இல்லை. ஸோ அப்படி இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் டேட்டாபேஸ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட டேட்டாபேஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே எந்த ஒரு டேபிள்ஸுமே க்ரியேட் பண்ணப்பட இல்லை இது வரைக்கும். ஸோ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுற வீடியோஸை அடுத்தடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் கோடிங்கை யூஸ் பண்ணி. அதே மாதிரி அந்த டேட்டாபேஸை வந்துட்டு எப்படி நாம் ட்ராப் பண்ணலாம் என்று சொல்கிறது, அதாவது எப்படி நாம் அதை அழிக்கலாம்ங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ட்ராப் என்று சொல்கிற கீவேர்டை டைப் பண்ணுறேன். ட்ராப் டைப் பண்ணிவிட்டு எதை ட்ராப் பண்ண போகிறோம், ஒரு டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்ன்னு சொல்லி டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாபேஸ்ட்டு நேமை எப்படி நாம் ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி டைப் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், மை டேட்டாபேஸ். ஸோ எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட்லேயே வந்துட்டுது. நான் அதை காப்பி பண்ணிவிட்டு அதை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி போட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். அப்படி இல்லாமல் நான் சும்மா எக்ஸிக்யூட் பண்ணேன்டா என்ன நடக்குமென்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு எரர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், மை டேட்டாபேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லி வந்திருக்கு. என்ன காரணம்டா, நம்ம சாதாரணமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குவாரியும் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் எழுதின குவாரியும் எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்கும், ஏற்கனவே நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதே நேமில். ஸோ அதே மாதிரி திருப்பியும் க்ரியேட் பண்ண இல்லாதங்கிற எரர் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ ரெண்டாவது குவாரி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம அப்படி ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னு சொன்னால், நான் எந்த குவாரி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த குவாரியை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணனாக இருந்தால் ஆல்ரெடி இருக்கிற அந்த குவாரி வந்துக்கிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்படாது. ஸோ பாருங்கள், இப்போ டிலீட் ஆகிருக்கும். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள், டேட்டாபேஸ் ஃபோல்டர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த டேபிள் போயிட்டுது. இப்போ பாருங்கள்,
இந்த குவாரி மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகிட்டுது. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ இந்த டேட்டா பேஸை நான் ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் நான் இந்த குவாரியை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டுது. எந்த ஒரு எரருமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆக இல்லை. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு சரியான முறை நீங்கள் எஸ்கியூஎல் குவாரியை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இது எப்படி நம்ம மெனுவலாக செய்யலாம்னு பார்த்தீங்களா இருந்தால் சிம்பிள். நீங்கள் டேட்டா பேஸ் ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் நியூ டேட்டா பேஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பாப்அப் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். டேட்டா பேஸ் நேம் நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் இங்கே என்ன செய்கிறேன், மை டேட்டா பேஸ் என்று சொல்லி நான் எப்படி குவாரியில் டைப் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரியே இங்கேயும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு என்ன செய்யும், குவாரி வந்துக்கிட்டு ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே எனக்குரிய டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகும். நான் எந்த ஒரு குவாரியும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுவே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு க்ரியேட் ஆகி முடிஞ்சதும் நம்மளோட டேட்டா பேஸ் ஃபோல்டரை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோமா இருந்தால் நமக்கு இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது க்ரியேட் ஆகும் வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மை டேட்டா பேஸ்ன்னு சொல்கிற டேட்டா பேஸ் நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. இங்கே பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க இங்கே நமக்கு ஏற்கனவே நம்ம எப்படி கோடிங் மூலமாக அதாவது குவாரி மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணமோ அதே ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகிருக்கு. தட்ஸ் ஃபைன். இப்போ பாருங்கள், டேபிள்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க. ஸோ அதுக்குள்ளேயும் எந்த ஒரு டேபிளும் இல்லை. ஸோ இப்போ நாம் இதை ட்ராப் பண்ணணுமாக இருந்தால் திருப்பி நாம் குவாரி எழுதணுமெண்ட் அவசியம் இல்லை. குவாரி எழுதினாலும் இது ட்ராப் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம மெனுவலில் நம்ம செய்ய போகிறோமா இருந்தால் டேட்டா பேஸ் இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ டிலீட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தனாக இருந்தால் ஸோ எனக்கு டிலீட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நான் எஸ் கொடுத்தனாக இருந்தால் என்ன செய்யும், எனக்குரிய டேட்டா பேஸ் வந்துக்கிட்டு டிலீட் ஆகிடும். ஸோ டிலீட் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட டேட்டா பேஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டேட்டா பேஸை நமக்கு தேவையான ஒரு லொக்கேஷனில் எப்படி நம்ம பேக்கப் பண்ணி எடுத்துக்கலாம் என்று சொல்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் திருப்பியும் அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுது. ஸோ டேட்டா பேஸ் எனக்கு க்ரியேட் ஆகிடுது. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இந்த டேட்டா பேஸை நான் பேக்கப் பண்ணி எடுக்கணுமா இருந்தால் பேக்கப் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் என்று டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டா பேஸுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கணும் அதே நேமை நான் இங்கே டைப் பண்ணணும், மை டேட்டா பேஸ். சரிங்களா? ஸோ அப்படி நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், நான் எதில் பேக்கப் பண்ண போகிறேன், டு டிஸ்க், என் டிஸ்கில் தான் பேக்கப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ டு டிஸ்க்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு நான் ஒரு லொக்கேஷன் உண்டு இங்கே ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த லொக்கேஷனை நான் எந்த இடத்த சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன்ஸுக்கு நான் போகிறேன்னு பாருங்கள். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எஸ்கியூவில் பேக்கப் பண்ணி எடுக்கிறதுக்குரிய ஒரு லொக்கேஷன் உண்டு, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இ ட்ரைவ்லேயோ இல்லை உங்களோட சி ட்ரைவ்லேயோ இல்லை டி ட்ரைவ்லேயோ எந்த ஒரு ட்ரைவில் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே மேலே போய் அந்த பாத்தை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த சிங்கிள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நேமில் இபி இல்லாட்டி மை டேட்டா பேஸ் பேக்கப் டாட் பேக்கப்புக்குரிய எக்ஸ்டென்ஷன் என்ன பிஏகே. சரிங்களா? பேக், அதாவது இப்படி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதும் எனக்கு இங்கே பேக்கப் ஆகிட்டுது. நான் செக் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். இதுக்கு முதல் இங்கே எந்த ஒரு ஃபோல்டருமே இல்லை. இப்போது நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸுக்குரிய பேக்கப் வந்துக்கிட்டே நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்களா இருந்தால் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி டேட்டா பேஸ் வந்துட்டு எப்படி ட்ராப் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம்ங்கிறதையும் மெனுவலாகவும் கோடிங் யூஸ் பண்ணியும் பார்த்தோம். அதே மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய 2 அப்ளிகேஷன்ஸ்லேயும் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்குரிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கோடிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.